இன்றைய இறைவார்த்தை உரோமையர் 6 அதிகாரம் 12 முதல் 14 வரை உள்ள இறைவார்த்தைகள். உடலின் இச்சைகளுக்கு உங்களை கீழ்ப்படிய செய்யும் பாவம் சாவுக்குரிய உங்கள் உடலின் மீது ஆட்சி செலுத்த விடாதீர்கள். நீங்களோ உங்கள் உறுப்புகளை தீவினையின் கருவிகளாக பாவத்திற்கு ஒப்புவிக்காதீர்கள். மாறாக இறந்தும் வாழ்வோராய் உங்களை கடவுளிடம் ஒப்படையுங்கள். கடவுளுக்கு ஏற்புடையதை செய்வதற்குரிய கருவிகளாய் உங்கள் உறுப்புகளை அவரிடமே ஒப்படையுங்கள். பாவம் உங்கள் மீது ஆட்சி செலுத்தக்கூடாது. ஏனெனில் நீங்கள் இப்போது சட்டத்திற்கு உட்பட்டவர்கள் அல்ல, மாறாக அருளின் ஆட்சிக்கு உட்பட்டவர்கள். அன்பார்ந்தவர்களே, பவுல் இங்கே தெளிவான ஒரு சவாலை முன்வைக்கின்றார். யாருக்கு நாம் அடிமைகள்? கிறிஸ்துவின் மரணம் மற்றும் உயிர்த்தெழுதல் மூலம் நாம் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளோம். நாம் இனி சட்டத்தினால் அல்ல, மாறாக கடவுளின் அருளால் ஆளப்படுகிறோம். இந்த அருள் பாவத்தின் தண்டனையில் இருந்து நம்மை விடுவிப்பது மட்டுமல்ல, அதிலிருந்து விடுபட்டு வாழும் சக்தியையும் தருகின்றது. ஆகவே நாம் சரீரத்தின் இச்சைகளுக்கு இடம் கொடுத்து நம்முடைய உறுப்புகளை பாவத்தின் ஆயுதங்களாக பயன்படுத்தாமல் ஒவ்வொரு உறுப்பையும் நம்முடைய கைகள், கால்கள், வாய், மனம், நீதியுள்ள செயல்களை செய்வதற்கான கடவுளின் கருவிகளாக மாற்ற வேண்டும். இந்த தெரிவு ஒரு முறை நிகழ்வது அல்ல, ஒவ்வொரு நாளும் நாம் இறந்தும் வாழ்வோராய் கிறிஸ்துவுக்கே நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். ஜெபம். அன்பே உருவான தந்தையே, எங்களை மீண்டும் பாவத்தின் ஆளுகைக்குள் விடாதபடி எமது மீட்பராகிய இயேசுவின் அருளை நினைத்து உமக்கு நன்றி கூறுகிறோம். இந்த நொடியிலிருந்து எமது சரீரத்தையும் அதன் ஒவ்வொரு உறுப்பையும், எண்ணங்கள், வார்த்தைகள், செயல்கள் அனைத்தையும் உம்முடைய பரிசுத்த சேவைக்காக அர்ப்பணிக்கின்றோம். நாங்கள் பலவீனர்கள், ஆனால் உமது ஆவி எங்களுள் இருப்பதால் பாவத்தின் பிடியை உதறி தள்ளி உமக்கு ஏற்புடையதை மட்டுமே செய்ய எங்களுக்கு வேண்டிய தைரியத்தையும் சுய கட்டுப்பாட்டையும் ஞானத்தையும் தந்தருளும். அருளின் ஆளுகைக்குள் வாழும் பிள்ளையாக உமது மகிமையை வெளிப்படுத்த எங்களுக்கு உதவியருளும். இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஜெபிக்கின்றோம். ஆமீன்.